சக்சஸ் சமையல். இன்னைக்கு பங்குனி உத்திரங்க. எல்லாருமே முருகப்பெருமானை இன்னைக்கு வழிபடுவோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். சாதாரணமா பங்குனி உத்திரம் அப்படின்னாலே பருப்பு, சாம்பார், ரசம் இந்த மாதிரி தான் செய்வோம். நானும் வருஷம் அந்த மாதிரி தான் செய்வேன். இந்த வருஷம் பாப்பா வீட்டில் இருக்காங்க. அம்மாச்சி இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் செய்யலாமே அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒரு இனிப்போட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தேங்காய் பொங்கல் செய்யறேங்க. கூடவே கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி எல்லாம் நான் வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறேன். நான் செய்யற வெரைட்டி ரைஸ்ல இன்னைக்கு தேங்காய் பொங்கலையும் கொத்தமல்லி சாதமும் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ தேங்காய் பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாங்க. தேங்காய் பொங்கல் செய்யறதுக்கு நான் 5060 பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு இப்போ 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கூடவே 2 பங்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கிறேன். நம்ம பச்சை பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கல. குக்கர் மூடி நல்லா ஒரு 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். 2 விசில் வச்சதுக்கப்புறம் 1 விசில் குறைச்சி வச்சு இறக்கிக்கலாங்க. இப்போ இது 3 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்ச பச்சரிசி இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. வெல்லம் 1 பங்குக்கு 1.25 பங்கு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. தேங்காய் தேவைக்கு எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போது வெந்த சாதத்தை நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டுறலாங்க. வெல்லத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா மசியாது. கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க. உங்களுக்கு நல்ல குழைவாக வேணும் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் வெந்நீரோ பாலோ கூட விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்துடலாங்க. இந்த வெல்லத்தில் கல் இல்லாததால் நான் அப்படியே சேர்த்துட்டேங்க. கல் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்தணும். நல்லா கலந்து வரட்டுங்க. ஓரளவுக்கு வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நான் இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி, திராட்சை எல்லாமே இப்போ வறுக்க ஆரம்பிக்கிறேன். முந்திரி, திராட்சை செவந்து வந்த உடனே இப்போ தேங்காய் துருவலும் தேவைக்கு சேர்த்தாச்சுங்க. தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துக்கணுங்க. அப்போ தான் பொங்கல் சாயங்காலம் வரைக்கும் மீதி இருந்தால் கூட கெட்டு போகாது. மறுநாள் கூட அப்படியே இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் இல்லைங்க, சக்கரை பொங்கலுக்கெலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நெய் தாராளமாக விட்டுக்குவேங்க. அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ பொங்கல் கலவையோடு எடுத்து கொட்டிடலாம். இப்போ வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பொங்கலோட. இப்போ இந்த தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே இதில் சேர்த்தாச்சுங்க. ஏலக்காய் தூள் இதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல குழைவாக இருக்குது. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடும். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பை குறைச்சி போட்டேன். பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் தேங்காய் பொங்கல் ரெடி. இதில் நீங்கள் தேங்காய் போடாமலே வெறும் அரிசி, வெல்லம் சேர்த்து செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி வெல்லமெல்லாம் போட்டு நெய் போட்டு குட்டீஸ்க்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர், அதாவது 400 கிராம் சீரக சம்பா அரிசியில் கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் தேவைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய், கேரட்லாம் போட்டு ஒரு ரைத்தா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு கொத்தமல்லி சாதம் தாளிச்சிடலாங்க. மல்லி சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி வாழைக்காய் சுக்கா அடுப்பில் இருக்குங்க. இந்த வாழைக்காய் சுக்கா ரெசிபி நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக மல்லி சாதம் தாளிச்சிடலாங்க. மல்லி சாதம் தாளிக்க எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டுங்க. கொத்தமல்லி அரைச்சாச்சு. சீரக சம்பா அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு ப்ரெஷர் பேனில் தான் தாளிக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே 2 கீறின பச்சை மிளகாய் 2 முழுசாக அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனதை நல்லா சேர்த்துட்டு, இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்த்துடலாங்க. பிரியாணிக்கெல்லாம் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். ஆனால் இந்த மல்லி சாதத்துக்கு கருகிராமல் வதக்கிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 400 கிராமுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ தயிர் சேர்த்தாச்சுங்க. தயிர் கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன்.
கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு எடுத்துக்கணும். நம்ம தண்ணியும் தேங்காய் பாலுமா சேர்த்து தான் இன்றைக்கி அளந்து வச்சுருக்கேன். நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்ச விழுதுலையே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதையும் கணக்கு வச்சுட்டு நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வரும்போது நல்ல தண்ணியை வடித்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துடணுங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இடையில ஒரு முறை பெரட்டி கூட விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி தண்ணியும் அரிசியுமா சேர்ந்து ஒரு குழகுலா பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. 400 கிராம் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்தாச்சுங்க. இப்போ அதாவது தம் போடுற பக்குவம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா மட்டப்படுத்தி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. வெயிட் போட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சு இறக்கிட்டால் போதுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்ல கமகமாக வாசத்தோட கொத்தமல்லி சாதம் நல்லா உதிராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி நாட்டு கொத்தமல்லி தான் சேர்த்து செஞ்சேங்க. அதனால் நல்ல ஜம்முன்னு வாசம் வருதுங்க. எங்கள் வீட்டில் இப்போது பங்குனி உத்திரத்தன்னைக்கு தேங்காய் பொங்கல், கொத்தமல்லி சாதம், தயிர் சாதம், கூடவே மாங்காய் பச்சடி, கதம்ப பொரியல், வாழைக்காய் சுக்கா, அப்புறம் கொஞ்சம் புளி சாதமும் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் தேங்காய் சாதமும் கொஞ்சம் செஞ்சுட்டேங்க. அப்புறம் அப்பளம் இல்லாமலாங்க, அப்பளம் அரிசி அப்பளம் கொஞ்சம் பொரிச்சிட்டு இந்த மாதிரி ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இவ்வளோ சாதம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த வெயிலில் சாப்பிட தான் முடியலைங்க. எல்லாத்துலேயும் 2 வாய் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச ஒரு திருப்தி இருக்கும். வாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடலாம். நான் வீட்டில் இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் கொடுப்பேங்க. பங்கி தின்றால் பசியாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் ஆஃபீஸில் எல்லாருக்குமே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பங்குனி உத்திர சமையல் இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணேங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் கொடுத்தேங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம செய்கிறது பெருசு இல்லைங்க, அதை அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்குது இல்லைங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இவ்வளோவும் பண்ணினேங்க. ஆனால் தேங்காய் சக்கரை பொங்கலும் கொத்தமல்லி சாதம் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடிஞ்சது என்னால். வெயிலில் கிச்சனில் நின்று வீடியோ ரொம்ப நேரம் எடுக்கவும் முடியல. சாதாரணமாக நம்ம சமைக்கிறதுனா டக்குன்னு ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடுறோம். வீடியோ அப்படிங்கும்போது கேமரா செட் பண்ணி பாத்திரம்லாம் கரெக்டாக வச்சு எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறப்ப ரொம்ப லேட் ஆகுது. அதனால் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கும் லேட் ஆயிரும். அதனால் நான் இன்னைக்கு இதை மட்டுமே வீடியோ எடுத்திருக்கேங்க. மாங்காய் பச்சடி, வாழைக்காய் சுக்கா, இது எல்லாமே என்னோட சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் எல்லாம் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.